ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு டேப் சென்ட்ரல். எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இந்த எக்ஸாமினுடைய ஜிகேவை டார்கெட் பண்ணி தான் நாம் இந்த ஜிகே சீரியஸ் போட்டிருக்கிறோம். ஆல்ரெடி டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய எல்லா வம்சங்களும் முகலாயர்களில் பாபர் வரைக்கும் நாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் என்னெல்லாம் கேட்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட், நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹுமாயூன் மற்றும் ஷேர்ஷா சூரி. இவங்களை பற்றி பெரும்பாலும் பெரிய கொஷின் கேட்கல, மொத்தமாகவே ஒரு 6 கொஷின் தான் இருக்குது. இந்த 6 கொஷின் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ரைட், வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். டெல்லியில் உள்ள பூரண குயிலாவை கட்டிய பெருமை யாரை சேரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பூரண குயிலா அப்படிங்கிற ஒரு பில்டிங் இருக்குது. இந்த பில்டிங்கை யார் கட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், ஹுமாயூன் மற்றும் ஷேர்ஷா சூரி 2 பேரும் கட்டினது தான் இந்த இது. 2 பேரும் இணைந்து கட்டினாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, 2 பேரும் எதிரிகள். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, ஏன்னா ஹுமாயூன் அப்படிங்கிறவர் வந்து நமக்கு தெரியும் இந்த முகலாயர்களில் ஒரு மன்னர். ஆனால் சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் இந்த ஷேர்ஷா சூரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூர் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் இருக்குது, முகலாய வம்சம் அப்படின்னு சொல்லி இன்னொரு வம்சம் இருக்குது. முகலாய வம்சத்தில் பாபருடைய பையன்தான் இந்த ஹுமாயூன். சரியா, இந்த சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் இந்த ஷேர்ஷா சூரி. இவங்க 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. இதில் ஷேர்ஷா சூரி ஹுமாயூனை வந்து 2 விதமான போரில் தோற்கடிச்சிருக்கிறாரு. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுசா போர் 1539 நடைபெற்றுச்சு, இதுலையும் தோற்கடிச்சிருக்கிறாரு. 1540 நடந்த கன்னோஜ் போர்லையும் இவர் தோற்கடிச்சிருக்கிறார். சரியா, ரைட். அப்போ ஷேர்ஷா சூரி தான் ஹுமாயூனுடைய விட வலிமையானவர். ஓகே, இவங்க 2 பேரும் தான். இவரை தோக்கடிச்ச காரணத்தினால இவர் செஞ்சிட்டு இருந்த வேலையை இவரும் கண்டினியூ பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் பண்ணாருங்கிற காரணத்தினால இவர் பண்ணாமல் இல்லை. சரியா, இவர் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதுனால அதை கண்டினியூவாக பண்ணிட்டார். அடுத்து, வரலாற்று சிறப்புமிக்க ஷேர்ஷா சூரி மார்க்ரன்ஸ் எதற்கு இடையில் உள்ளது? இந்த மார்க்ரன்ஸ் அப்படின்னா அவர் போட்ட சாலை. சரியா, இன்னை வரைக்கும் நேஷனல் ஹைவேல இந்த சாலையை இவங்க பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த சாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து அமிர்தரஸ் போகக்கூடிய இடத்த தான் இந்த மார்க்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ரைட். இதோட மட்டும் இல்லாமல் இந்த ஷேர்ஷா சூரி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்லேருந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பீகார் வழியாக போகிறதுக்கு, பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, பஞ்சாப் வழியாக போகிறதுக்கும் ரோடு போட்டிருக்கிறார். சரியா, அந்த காலத்திலே எவ்வளோ சிந்திச்சு ரோடு போட்டிருக்காரு பாருங்கள். அதனால தான் ஷேர்ஷா சூரி மிகவும் வலிமை மிக்கவராக இருந்திருக்கிறாரு. அடுத்து என்னென்னு பார்க்கலாம். டெல்லியில் உள்ள ஹுமாயூன் கல்லறையை கட்டியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் கல்லறை கட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிகா பேகம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இந்த பிகா பேகம் கட்ட சொல்லிட்டாங்க, ஆனால் இதுக்கு வடிவமைப்பு ஆர்கிடெக்சர் யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிராக் மிர்சா கியாத் அப்படிங்கிறவங்க தான் இருந்தாங்க. ரைட், இது போக ஒரு சிலரோட கல்லறைகள் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். பாபரோட கல்லறை வந்து முதல்ல ஆக்ராவில் புதைச்சாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் தோண்டி எடுத்து காபூலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆப்கானிஸ்தானில் தான் இந்த காபூல் இருக்குது. அடுத்து ஹுமாயூனுடைய கல்லறை நம்ம இப்போ தான் இந்த டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அக்பரோட கல்லறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஜஹாங்கீரோட கல்லறை வந்து லாகூரில் இருக்குது. லாகூர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி கல்லறைகள் எங்கெங்கே இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 4வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிர்ஷா கம்ரன் எந்த முகலாய மன்னரின் சகோதரர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பாபருக்கு பார்த்தீங்கன்னா பாபரோட பசங்க, பாபருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபரோடைய பையனான ஹுமாயூன். பாபருக்கு ஹுமாயூன் மட்டும்தான் பையனான்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை, இந்த மிர்சா காம்ரான் அப்படிங்கிறது தான் அவரும் பையன்தான். சரியா, அப்போது பாபருக்கு வந்து யார், ஹுமாயூன், மிர்சா காம்ரான் அப்படின்னு பசங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அப்போ அண்ணன் தம்பியாக இருப்பாங்க. சரியா, அப்போ பாபருக்கு அப்புறம் அரசரானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். ஸோ ஹுமாயூன் அப்படிங்கிறது தான் கரெக்டு, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து, ஷேர்ஷா சூரியின் கல்லறை எங்கு உள்ளது அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஷேர்ஷா சூரியினுடைய கல்லறை வந்து எங்கே இருக்குன்னா சாசாராம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தான் இருக்குது. சரியா, சாசாராம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. இந்த சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அந்த யார், ஷேர்ஷா சூரியை தான் நம்ம சொல்ல முடியும். சரியா, இவர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூரண குயிலா அப்படிங்கிற அந்த இதை கட்டி முடித்தது. ஏன்னா ஹுமாயூன் கட்ட ஆரம்பிச்சிருப்பார். அவர் அந்த 2 போரில் சவுசா போர்லையும் என்னதுன்னா கன்னோஜ் போர்லையும் தோற்கடிக்கப்பட்டிருப்பார். அடுத்தடுத்த ஆண்டுகளை தோற்கடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஷா தான் வந்து கட்டியிருப்பார். ஓகேவா, அவருடைய கல்லறை சாசாராமில் இருக்குது.
அடுத்த கடைசியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ளவற்றில் ஆட்சியாளர்களின் சரியான காலத்தை தேர்ந்தெடுக்கவும். ஷேர்ஷா சூரியோட பீரியட் வந்து 1540 1545 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டு தான், ஓகேவா? இது கரெக்டு தான். ஷேர்ஷா சூரியோடைய ஆட்சி காலம் அவ்வளோதான். அக்பருடைய ஆட்சி காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1556 1605 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான், ஓகேவா? ஏன்னா இவரை வந்து அப்பாவுடைய எதிரியாக இருந்தாலும் இவரை முன்னோடியாக எடுத்துக்கிட்டவர் தான் அக்பர், சரியா? அப்போ ஷேர்ஷா சூரிக்கு அப்புறம் தான் அக்பர் வந்திருப்பார், ஓகேவா? ஷேர்ஷா சூரிக்கும் அக்பருடைய அப்பாவான ஹியூமாயூனுக்கும் எப்பவும் பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனால் ஷேர்ஷா சூரி ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சூரி ஜெயித்தாலும் அவரை வந்து தனக்கு வந்து ஒரு முன்னோட்டமாக எடுத்துக்கிட்டார், ஒரு ஆசிரியராகவே எடுத்துக்கிட்டார். ஸோ இந்த 2 பேருடைய வருடங்களும் சரியாக இருக்குது. 2மே சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர், ஓகேவா? இவங்களை பற்றி பெரும்பாலும் இந்த ஒரு 6 கொஸ்டின் தான் எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ல எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அக்பரை பற்றி எக்கச்சக்கமான கொஸ்டின் இருக்குது. ஸோ நாளைக்கு அக்பரை பற்றி பார்க்கலாம். ரைட், மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டாப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.